ஹாய், குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்போ பெயின் தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, எல்போவில் அதிக கண்டிஷனில் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க. அதுதான் மேக்ஸிமம் வரும். ஏன் அதுக்கு பேர் நம்ம டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டென்னிஸ் பிளேயர் இருப்பாங்க இல்லையா? ஸோ டென்னிஸ் பிளேயர் அதிகமாக இந்த எல்போ சைடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ண என்ன ஆகுது, உள்ளே எலும்பு இருக்குது இல்லையா, அந்த எலும்பு வீக்கமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அடுத்த தடவை அந்த பொசிஷன் வைக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த கண்டிஷனுக்கு பேரே டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டென்னிஸ் பிளேயருக்கு வரக்கூடியதுனால தான் அதுக்கு பேர் டென்னிஸ் எல்போ, சரிங்களா? ஆனால் இது நார்மலாக எல்லாருக்குமே வரும். அதாவது ஒர்க்கிங் மென்னாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது காமனாக வரும். இப்போ ஒர்க்கிங் விமனில் யாருக்கெல்லாம் இது மெயினாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் டைம் கிச்சன்லேயே இருப்பாங்க பாருங்கள். நிறைய விமன் அதிகமாக கிச்சனாக தான் இருக்காங்க. ஸோ கிச்சன்லேயே இருந்துட்டு சமைக்கிறது, ஏதாச்சும் எனி ஒர்க் எதனா இந்த கையில் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா, எந்த மூமெண்ட், அதாவது எல்போ ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன், எந்த மூமெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி வரக்கூடியதான் இங்கே தெரியுதுங்களா, இந்த எலும்பு இருக்குது பாருங்கள். இந்த எலும்பு வீக்கமாகிடும், சரிங்களா? உள்ளே வீக்கமாகிடும். ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மல் மிக்ஸி இருக்குது, இல்லை ஒரு கிரைண்டர் இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு மிஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ஓகே, லைஃப் டைம் நல்லா வரும். அதுவே ஓவர்லோடு ஆகுது, சும்மா மேலே மேலே நம்ம அதை ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகிடும், நார்மலான ஒரு மிக்ஸி கிரைண்டராக இருந்தாலே சூடாகிடும். பார்த்துருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரம் ஓடும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிஷின் சூடாகிடும். ஸோ சூடாகிடுச்சி அப்படின்னு விட்டுட்டாலும் பரவாயில்ல, அது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓடும். ஆனால் அப்படியும் இல்லாமல் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அது ஒர்க் கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் கொடுக்க என்ன ஆகிடும், சூடு தாங்க முடியாமல் மிஷினு ஓடாது, ரிப்பேர் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம லைஃப்லேயுமே நடக்கக்கூடியது. இது என்னோடய லைஃப்னால எல்லாரோட லைஃப்லேயுமே நடக்கக்கூடிய விஷயம், காமனான விஷயம் தான் இது, சரிங்களா? ஸோ விமனாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், உங்களுக்கு ரெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். 24 ஹார்ஸ் இருக்குது, 24 ஹார்ஸும் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன்னா முடியாது. நார்மலாக ஒரு மிஷினாலேயே 24 மணி நேரம் ஓட முடியாதுன்னும் போது உங்களால் எப்படி முடியும்? உங்களுக்குன்னு ஒரு பாடி டைம் இருக்குது, பாடி ரெஸ்ட் டைம் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும், சரிங்களா? எதனால் தூங்கணும்? 8 ஹவர்ஸ் நீங்கள் தூங்கணும். நாள் பூரா ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் பாடி சொல்லுங்கள்? ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும். அது இல்லாமல் ஒரு 1 hour ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 minutes ரெஸ்ட் கொடுங்க. அந்த 1 hourக்கு ஒரு 5 minutes. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களால் ஓட முடியும், ஓகேவா? ஸோ எடுத்த உடனே நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நார்மல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 400 feet ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரன்னிங்லாம் ஓடுவாங்க இல்லையா, 200 மீட்டர் 400 மீட்டர்லாம் ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு 400 மீட்டரில் ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்லேயே பார்த்தா சில பேர் அதாவது இப்போ ஒரு 10 பேர் நிற்கிறாங்க க்யூவில். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 பேர் ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்களாக இருப்பாங்க. அதில் ஒரு 2-3 பேர் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுவாங்க, இன்னும் 2 பேர் ரொம்ப ஸ்லோவாக ஓடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே ஓவர் எனர்ஜி கொடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு டைம் ஆக என்ன ஆகும், எனர்ஜியே இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் ஸ்பீடாக ஓடிட்டு டக்குன்னு டவுன் ஆகிடுவோம். இதுவே ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு 2 பேர் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக ஓடுவாங்க, ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமிங் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு அந்த கொஞ்சம் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எனர்ஜி சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இல்லை எடுத்த உடனே நம்ம ஸ்பீட் எடுத்துட்டா பின்னாடி நம்மளால டைம் கீப்பப் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டு அவங்க தான் வின் ஆவாங்க. பட் ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, ஒரு 2 மீட்டர் போகும்போது என்ன ஆகிடுவாங்க, டவுன் ஆகிடுவாங்க. 400 மீட்டரில் ஒரு 200 மீட்டர் ஓடும்போதே டவுன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே முடியாது. அதுக்கப்புறம் எவ்வளோ எனர்ஜி எஃபர்ட் போட்டு ஓடணுன்னா கூட முடியாது. ஏன்னா அவங்க மனசில் பலம் இருந்தாலும் அவங்க உடம்பு என்ன ஒத்துழைக்காது, உடம்புல எனர்ஜி ஒத்துழைக்காது. ஸோ இதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு இல்லை நான் ஒரு 2 hours கிச்சன்லேயே இருப்பேன், இல்லை ஒரு 3 hours நான் கிச்சன்லேயே தான் நிற்பேன் அப்படின்னீங்கன்னா
ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சமைக்கலாமே அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் சமைக்கலாம். இல்லை நான் கடகடன்னு சமைச்சிடுவேன் அப்படின்னா கடகடன்னு சமைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெஸ்டிங் டைம்ன்றது யூஸ் இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஸோ சமைக்கும்போதே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைங்க. ஓகே. தென் இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த டென்னிஸ் எல்போக்காக நான் இந்த இதை சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை இதுக்கு என்ன எக்ஸசைஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, நான் சொல்லித்தரேன். சிம்பிளான எக்ஸசைஸ் தாங்க. நான் வந்து எப்போவுமே ஹார்டாக இருக்கிற எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தரவே மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் நான் சொல்லித்தருவேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ ரெஸ்ட்டை விட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் இன்னும் நல்லாவே பண்ண முடியும். தென் அடுத்தது இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு 10 டைம்ஸ் செஞ்சாலே போதும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ பண்ணுங்கள். ஒர்க்கிங் டைமில் நான் அவசரமாக பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ரெஸ்ட் விட்டு தான் பண்ணணும். சரிங்களா? ஒரு மூமெண்ட் பண்ணும்போது ஒரு டைம் பண்ணதும் ஒரு 5 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அப்படி ரெஸ்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. சரி, ஓகே. தென் வி கோ டு எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கை நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. தெரியுதா? 1 செகண்ட். இதில் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் நான் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாது நான் சொல்லிடுறேன். இல்லை இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக தான் வந்து இந்த இடம் எனக்கு பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். பட் இல்லை எனக்கு வந்து அந்த மூமெண்ட் கொடுக்கும்போது மட்டும் வலி வருது, மற்ற நாட்டில் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஸோ அந்த மூமெண்ட் வந்து உங்களால் பண்ணாமலும் இருக்க முடியாது, சமைக்கிறவங்க சமைக்காமலும் இருக்க முடியாது, ஒர்க்கிங் மேன் ஒர்க் பண்ணாமலும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் டென்னிஸ் எல்போ சப்போர்ட் அப்படின்னு வெளியில் கேட்டாலே சர்ஜிக்கல்ஸில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பை பண்ணி வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து மேக்ஸிமம் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. தூங்கும்போது குளிக்கும்போது மட்டும் கழட்டி வச்சிடணும். மற்ற டைம் ஒர்க் பண்ணுற டைம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, பட் வாங்கிடுறாங்க, கரெக்டாக அப்ளை பண்ண தெரியல. அப்ளை பண்ணி சில டைம் நைட்டு பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ காலையில் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப வீக்கமாக இருக்கும். இது என்ன இது சொன்னீங்க நான் அப்ளை பண்ண வீக்கமாக இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் அதுக்கு இதுவே கிடையாது. ப்ராப்பராக எதையுமே நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி வைக்கணும், எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன டவுட்டுன்னா நீங்கள் இதில் கால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி டென்னிஸ் எல்போ சப்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தூங்கும்போது குளிக்கும்போது மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணிவிட்டு மற்ற டைமை கழட்டி விட்டுட்டு கைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு சின்ன ஐஸ் பேக் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஹாட் வாட்டர் பேக் வைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனிதிங். அது என்னன்னா அந்த எலும்பில் வந்து ரத்த ஓட்டம் கம்மி ஆகுதுன்னும் போது தான் உங்களுக்கு அந்த வலின்றதே வருது. சரிங்களா? ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை சரியாக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சுடு தண்ணியோ இல்லை ஐஸ் பேக்கோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் கொஞ்சம் நார்மலாகும். ஸோ பெயின் ரிலீஃப் ஆகும். தென் ஆஃப்டர் யூ கேன் டூ எக்ஸசைஸ். ஓகே. கையை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ எனக்கு ரைட் ஹேண்டில் பெயின் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை ரைட் ஹேண்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நான் இப்படி, ஓகேவா? அதாவது இந்த எல்போ முட்டியை மடக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கணும். நல்லா எவ்வளோ முடியுதோ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் ரிலாக்ஸ். ஓகே. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம், திரும்பி ஸ்ட்ரெச் பண்ணுறோம், 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம், தென் ரிலாக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம மேலே வச்சு பண்ணோம் இல்லையா, இப்போ அதை கீழே வைக்கிறோம். பாருங்கள், கை தெரியுதா? கீழே வச்சுட்டு சேம் லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஃபிங்கர்ஸோட எந்த இருக்குது பார்த்தா மெட்டகார்பல்னு சொல்லுவாங்க, இதை ஜாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக புஷ் பண்ணணும். வித் எல்போ ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். தெரியுதுங்களா? நல்லா புஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் அதே மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் கம் டு ரிலாக்ஸ். ஓகே.
அதே மாதிரி புஷ் பண்ணணும், 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த 2 எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், பெயின் நல்லாவே ரெக்கவர் ஆகும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக பெயின் இருக்குன்னு நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் பேக் இல்லை ஐஸ் பேக் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் எனி டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. இனியும் நம்ம இன்னும் நிறைய எக்ஸசைஸ்லாம் நான் சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தரேன். அது கண்டிப்பாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.